அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனோட அடிஷன்ஸ் தான் பார்க்குறோம். இப்போது இந்த சம்மில் 3 எக்ஸ்பிரஷன் இருக்குது. அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனே 3 இருக்குது. இப்போ இதோட அடிஷன்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். அடிஷன் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா எதெல்லாம் லைக் டேர்ம்ஸ்ன்னு நம்ம பார்த்துக்கணும். ஸோ இதில் லைக் டேர்ம்ஸ்னால் என்ன? ஃபஸ்ட்டு டேர்ம் பாருங்கள், ஏபின்னு இருக்குது. ஸோ இங்கே 3 எக்ஸ்பிரஷனில் எங்கேயாவது ஏபி இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ இது ஏபி, இங்கே ஏபி இருக்குது. ஓகே, இப்போ இது ப்ளஸ் ஏபி. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கணும்னா அதுக்கு முன்னால் என்ன சிம்பிள் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இது ப்ளஸ் ஏபி, இங்கே மைனஸ் ஏபி. ஸோ ப்ளஸ்ஸு இப்போது 1 - 1 இதோட ஆன்சர் என்னது? நம்ம ரெண்டையும் கேன்சல் பண்ணி 0ன்னு போடுவோம் இல்லையா? சேம் அதே மாதிரி தான். இங்கே ப்ளஸ் ஏபி இருக்குது, இங்கே மைனஸ் ஏபி இருக்குது. அப்போ இது ரெண்டையும் நம்ம கட் பண்ணிடலாம். ஓகே, அடுத்து பாருங்கள் மைனஸ் பிசின்னு இருக்குது. இப்போ ஏதாவது பிசின்னு இருக்க டேர்ம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இது ப்ளஸ் பிசி. இந்த மைனஸ் பிசியும் ப்ளஸ் பிசியும் கட் பண்ணிடலாம். அடுத்து மைனஸ் சிஏ இருக்குது. ஸோ ப்ளஸ் சிஏ இருக்கான்னு பார்த்தா இருக்குது. அப்போ மைனஸ் சியும் ப்ளஸ் சியும் கட் பண்ணிடணும். இப்போ இந்த 3 எக்ஸ்பிரஷனோட அடிஷனில் ரிசல்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்சர் 0. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இவ்வளோ தான் இந்த சம். ஸோ உங்களில் யாராவது சிபிஎஸ்சியில் நாங்கள் படிக்கிறோம், ஸ்டேட் போர்டில் படிக்கிறோம், எங்களுக்கு ஒரு நல்ல ஆன்லைனில் மேக்ஸ் டியூஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம்.